வணக்கம். இன்னைக்கு விஸ்டம் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரெண்டிங்காக வர ஒரு நம்ம காரசாரமான ஒரு நாட்டுக்கோழியில் ஒரு ஆசாரி வறுவல்னு சொல்லுவாங்க. அந்த ஆசாரி வறுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொங்கு ரீஜனில் ரொம்ப நல்லா ஃபேமஸ். அதை எப்படி யூனிக்காக டேஸ்ட்டாக நல்லா பண்ணுறது ஆல்ரெடி நிறைய யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம விஸ்டம் கிச்சன் சார்பாக நம்ம இன்னும் சூப்பராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படி முதல்ல நல்ல ஒரு சின்ன வெங்காயம், தேவையான பொருள் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம், ஒரு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு, வரமல்லி, வரமிளகாய், வரமிளகு இதெல்லாம் எடுத்துடுறோம். இந்த பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வறுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சிடறோம். இது வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சமாக லைட்டாக பொடி பண்ணி வச்சிடறோம். அடுத்து சிக்கன் 1 கிலோ எடுத்துடுறோம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 ஒரு 300 கிராம் வெங்காயம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 200 ஒரு 300 கிராம் ஆயில். அவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. கருவேப்பிலை உங்களுக்கு தேவையானது, கடுகு கொஞ்சம். எப்பயுமே இந்த நம்ம நாட்டுக்கோழி வந்து வாங்கும்போது நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. அந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரியாமல் சில பேர் பண்ணக்கோழி வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ஹை ரேட்டில் விற்றுறாங்க. அந்த கோழியை முதல்ல நம்ம ஃபஸ்ட் நல்லா செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணக்கோழிக்கு நாட்டுக்கோழிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோழியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி பார்க்குறது, அந்த ரெக்கையை தொட்டு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டுக்கோழி அப்படி இருக்காது. நம்ம நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ஃபெதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாகவும் இருக்கும். இதுவே நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி இந்த வளர்ப்பு கோழிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராய்லருக்கு மாதிரி நல்லா ப்ராடாக நல்லா லென்த்தாக நல்லா குண்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம சைன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி வந்து ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம். அந்த கோழி எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம். நார்மலாக அந்த பண்ணை கோழி வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்காது நம்ம நாட்டுக்கோழிகள் மாதிரி. ஓகே, இந்த நாட்டுக்கோழி நம்ம வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு பொசுக்குவாங்க. அதான் மெயினே. இந்த மஞ்சத்தூள் போட்டு நெருப்பில் பொசுக்கி முடி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருவாங்க. ஓகே, இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது என்ன நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆயில் நல்ல ஒரு மண் சட்டியில் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம விறகடுப்பு கிடைக்காத நிறைய வீட்டில் சில பேர் வந்து செட்டப் வச்சுருப்பாங்க வீட்டில் விறகடுப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழியை வேகமாக குக் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக குக் பண்ணினா தான் அதில் உள்ள ஜூஸஸ்ஸு கொஞ்சம் சூப் எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேகமாக வச்சுருவாங்க, குக்கரில் வச்சுருவாங்க, அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆத்தென்டிக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மண் சட்டியில் வீட்டில் குக்கரில் பண்ணலாம், கேஸ் அடுப்பில் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் தனி செட்டப் இருக்குன்னா கொஞ்சம் விறகு வச்சு ஸ்லோவாக குக் பண்ணினா தான் அதில் உள்ள ஜூஸ்லாம் வந்து ஸ்லோலி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை வச்சுட்டு ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை மட்டும் போட்டு ஆனியன், அந்த உரிச்சு வச்ச ஆனியனை போட்டு நம்ம இஞ்சி பூண்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தட்டி போட்டால் போதும். சில பேர்த்துக்கு அந்த நாட்டுக்கோழியோட கவுச்சை பிடிக்காது. அந்த நாட்டுக்கோழி கவுச்சை பிடிக்காதனால கொஞ்சமாக தட்டி போட்டிங்கனாலே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது சிக்கனை போட்டு உப்பு போடுறீங்க. வரமிளகாய் கிட்டத்தட்ட ஒரு 20 வரமிளகா போடுறீங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. கிண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்லோவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, உப்பு போடுங்க. நல்லா குக் ஆகும். உங்களுக்கு சூப் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிங்க. ஓகே, இப்போ குக் ஆகிருச்சு. இப்போ பாதி குக் ஆனோன்னா வாசம் உங்களுக்கு நல்லா வரும். அந்த வாசம் வந்தோடனே கொஞ்சம் அந்த இதில் என்ன பண்ணுறோம், அந்த சூப்பில் தண்ணியை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறோம். பார்த்திங்கன்னா சளியில் அப்படி வயிறு உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகும் அந்த ஹீட்டில் பார்த்திங்க அப்படின்னா. அடுத்தது அந்த தண்ணி ட்ரை ஆனோடனே நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பொடி, அந்த பொடியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றுவாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா சூடு அப்படின்பாங்க. அந்த நல்லெண்ணெய் நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த சூட்டை தணிச்சு நம்மளுக்கு நல்லாயிருக்கும்பாங்க. சும்மா இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த ரசத்தோடு சேர்த்து நம்ம சூடான சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸு ரெசிபிஸ் வேணால் நம்ம விஸ்டம் கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.